சக்தி பராசக்தி. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்குறோங்க. எங்கள் தங்கச்சிக்கு 15 வருஷமாக குழந்தை இல்லாமல் நாங்கள் இந்த அம்மாக்கிட்ட வேண்டிட்டு போனோம். போன வருஷம் வந்து அவள் வந்துட்டு குண்டம் இறங்கி அம்மா மூலிமா குண்டம் இறங்கினேன். அப்போவே நான் வேண்டினேன், அம்மாவுக்கு வந்துட்டு நான் என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கூட நான் உனக்கு வந்து வளர்ந்து வாங்கி சாத்தணும்னு வேண்டிக்கிட்டேன். இன்றைக்கும் சொன்னால் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி புல்லரிக்குது. அவள் 5 மாதம் மாசமாக இருக்கிறான். எல்லாம் ஆஸ்பத்திரியில் மூலியமாக தான் போய் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முந்தா நேற்று கனவுல நாங்கள் நாளைக்கு தான் வந்து பண்ணுறதா இருந்தோம். முந்தா நேற்று கனவுல அம்மா வந்து குழந்தையாட்ட ஒரு போட்ட பிள்ளை மாதிரி வந்து, அம்மா எனக்கு நாளைக்கு வளையல் போடமான்னு சொன்னான். நாங்கள் இன்றைக்கி வர முடியாத சூழ்நிலை தான். வீட்டுக்காரும் வேலையிலேருந்து வரணும், பிள்ளையும் வரணும், முடியாத சூழ்நிலை இருந்தாலும் எல்லாத்தையும் நடத்தி கொடுக்குறேன்ட்டு அம்மா நடத்தி கொடுத்து எங்களை இது கொண்டு வந்திருக்காங்க. சக்தி வாய்ந்த தேவை. மனசார சொல்கிறோம். இந்த அம்மாவை வந்துட்டு இன்றைக்கி நேரத்தில் இந்த அம்மாவோட மகிமை. எங்கள் அத்தைக்கே 40 வருஷம் குழந்தை இல்லாமல் அவங்களுக்கு இந்த அம்மா தான் குழந்தைய உருவாக்கி கொடுத்தா. அன்னைக்கும் இந்த அம்மா தான் எங்களுக்கு குழந்தையமாக இருந்தாங்க. இன்றைக்கும் எங்களுக்கு இந்த அம்மா தான் குழந்தைய இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அம்மா இந்த வாரம் கிடச்சது எங்களுக்கு அவளுக்கு மாசமாக இருக்கிறாங்கிறத போன வாரத்தில் தான் அக்கா மூலிமா எங்களுக்கு தெரிஞ்சுது. எனக்கு கேட்டது வந்து அப்படியே இந்த அம்மாவோட மகிமை சொல்கிறக்கே வார்த்தை இல்லை. இது யாருக்காகவும் முகசுதிக்காகலாம் சொல்ல கிடையாது. இது மனசார நாங்கள் சொல்கிறது இந்த வார்த்தை. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு சொல்கிறதோட அனுபவிக்கும் போது தான் தெரியும். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்க. இதே அம்மாட்ட இன்னொரு கோரிக்கை வச்சுருக்கேன். அதே வீட்டில் என் தம்பிக்கு ஒரு குழந்தை வேணும்ன்ட்டு அதையும் நடத்தி கொடுக்கணும். என் சக்திக்கு முடிச்சுட்டு நான் என்ன பண்ணணுமோ கண்டிப்பாக அம்மாவுக்கு பண்ணுவேன். எதிர்பார்த்து செய்கிறதில்ல இந்த அம்மா. அவளோட மகிமையே தனிங்க. அதெல்லாம் வந்து வார்த்தையில் சொல்கிறதோட அனுபவிக்கும் போது தாங்க தெரியும். அதே மாதிரி ஆயசாமியில் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. நாங்களும் சின்ன பிள்ளைலேருந்து அவரை பார்த்துருக்குறோம். எனக்கு ஒரு 5-6 வயசுலேருந்து அவரை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் இந்த இடத்த இவ்வளோ பெரிய கோயில் உருவாக்க அவரெல்லாம் படாத பாடு கொடுத்துருக்காரு. கொஞ்சம் கொஞ்சம் பாடு படாத பாடு. இவ்வளோ தூரத்துலேருந்து நாங்கள் வந்து சாட்சி சொல்கிறக்கு ஏன் வந்து நிற்கிறது இல்லைங்களா? அம்மாவோட மகிமை அதெல்லாம் சொன்னால் என் நாக்கு குழம்பும் நல்லா இருக்கும், என் உடம்பு பீனி போகும். இதெல்லாம் உண்மையை சொல்லணுங்க.